வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 40,000 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் முன்னிலை. 8,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தோல்வி முகம். ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசுகளை வெடித்தும் நடனமாடியும் உற்சாகம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்குவாதம். தபால் வாக்குகள் எண்ணும் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் முகவர்களை அனுமதிக்கவில்லை என புகார். கொஞ்சம் எல்லாம் வெளியே நடுங்க. கொஞ்சம் வெளியே நடுங்க. அவ்வளவுதான் பாருங்க. வாங்க எடுத்தாச்சுன்னா வாங்க. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 45 இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலை. 25 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரில் ஆட்சி அமைக்கிறது பாஜக. தலைநகரில் தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி கட்சி தோல்வி முகம். 28 இடங்களில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் முன்னிலை. டெல்லியில் ஒரு இடங்களில் கூட முன்னிலை பெற முடியாமல் பரிதாப நிலையில் காங்கிரஸ். 3வது முறையாக பூஜ்ஜியத்தை நோக்கி சென்றுள்ளதால் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கலக்கம். தலைநகரில் பாஜக ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் தொண்டர்கள் குதூகலம். இனிப்புகள் வழங்கியும் நடனமாடியும் உற்சாக கொண்டாட்டம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் வெற்றியை அடுத்து பாஜக தலைமை அலுவலகம் செல்கிறார் பிரதமர் மோடி. டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால், அதிஷி, மணீஷ் சிசோடியா தொடர்ந்து பின்னடைவு. ஆம் ஆத்மி கட்சி நட்சத்திர வேட்பாளர்கள் தொடர்ந்து தோல்வி முகத்தில் உள்ளதால் அக்கட்சி தொண்டர்கள் கவலை. நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலிலும் இந்தியா கூட்டணி கவனம் செலுத்த வேண்டும். ஈகோ பிரச்சனைகளை பின்னால் வைத்துவிட்டு
நாட்டினையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற சிந்திக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மீண்டும் மீண்டும் நேர்காணல் நடத்துவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். டெல்லியில் நடைபெற்ற இந்திய ஓபன் கிக் பாக்ஸிங் போட்டிகளில் பதக்கங்களை அள்ளிய தமிழக வீரர் வீராங்கனைகள் கடந்த 2 ஆண்டுகளாக அரசிடமிருந்து எந்த உதவியும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என ஆதங்கம். கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம வந்து எஸ்டிடியில் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த ஊக்கத்தொகைகள்லாம் நிறுத்தி வைக்க தடவை நம்ம போய் திருப்பி நம்ம அதை சொன்னாலும் ப்ராசஸிங்கில் இருக்குன்றே சொல்கிறாங்களே தவிர. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 63,560க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,945க்கு விற்பனை. பெங்களூருவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல். தப்பியோடியவர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. அத்தியாவசிய பொருட்களை கடத்தியதாக கடந்த ஓராண்டில் மட்டும் 11,571 பேர் கைது. கடத்தப்பட்ட பொருட்களின் விலை 9.5 கோடி மேல் என குடிமைப் பொருள் வழங்கல் துறை தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியிலிருந்து கர்நாடகாவிற்கு கடத்தி செல்லப்பட்ட 7 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். கடத்தல் சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகா அலுவலகத்தில் உரிமை கோரப்படாமல் இருந்த 20 சவரன் நகை மாயம். தாசில்தார் சரவணன் அளித்த புகாரின் அடிப்படையில் கோபி போலீசார் வழக்கு பதிவு, விசாரணை. புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் மலர், காய்கறி மற்றும் கனி கண்காட்சி. ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசிப்பு. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான உந்துவிசை அமைப்பை தொடக்கம் செய்யும் முயற்சி வெற்றி. மறு தொடக்கம் செயல்பாடு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக இஸ்ரோ அறிவிப்பு. நெல்லையில் மெக்சிகோ நாட்டு பெண்ணை காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் முறைப்படி திருமணம் செய்து கொண்ட இளைஞர். உற்றார் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்து. கிரஷ் என்றும் இன்றைய தலைமுறையினர் பயன்படுத்தும் வார்த்தைக்கு உண்மையான பதிலே காமம்தான்.
2K லவ் ஸ்டோரி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் சுசீந்திரனின் ஓபன் டாக். அப்படிங்கிறத அவன் சொல்லுவான். ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவன் கூட பழகுற எந்த மொமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணா இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரஸ், ஒரு காமமோ அது வந்து அது வந்து நீங்க கிரஸ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். கடந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் 93% படங்கள் தோல்வியை சந்தித்துள்ளதாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேட்டி. சிறிய பட்ஜெட் படங்களின் வருகை அதிகரிப்பு மற்றும் வெற்றியை திரைத்துறை காப்பாற்றும் எனவும் கருத்து. படம் அவ்வளவு பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சுட்டு இருக்கு. 90% படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுறாங்க. தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்க வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம். 93% படங்கள் தோல்வி அடையுது. 7% தான் கடந்த வருஷம் வெற்றி. '90s சாக்லேட் பாயான நடிகர் அபாஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரையில் ரீஎன்ட்ரி கொடுக்க போவதாக தகவல். புஷ்கர் காயத்ரி தயாரிப்பில் சர்க்குணம் இயக்கும் எக்ஸாம் என பெயரிடப்பட்டுள்ள வெப் தொடரில் நடிக்க உள்ளதாக அறிவிப்பு.